வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோம். அதே அரைக்கீரையை வச்சு மசியல் செய்யலாம். இப்போ அதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 10-15 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெய் பூண்டு ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இப்போது 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி, அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, பாதி வெந்தும் வேகாமலும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம கீரை மசிக்க தான் போகிறோம். எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே கொட்டிடலாம், தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அரைக்கீரை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு வச்சுக்கிருங்க. ஏன்னா அதுக்கு நம்ம தண்ணிலாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல, அதனால் கீரையில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கிறணும். இப்போ கீரையும் போட்டு வதக்கிக்கலாம். நான் முன்னமே சொல்கிற மாதிரி தான், கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அப்படியே நம்ம கரண்டி வச்சு அடியிலேருந்து பிரட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கீரையில் உள்ள தண்ணியை நல்லா அப்படியே வற்றிட்டு கீரை நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். பாதி வேகும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம வதக்கும் போதே கீரை சுருண்டு வெந்து வந்துருச்சு பாருங்கள். அப்பப்போ இப்படி வதக்கி விடுங்க. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரைக்கீரை இதை மாதிரி மசியலாக பண்ணலாம். இது நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறதில்ல, இப்படியே வெறும் கீரை மட்டும் பூண்டு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு, இதை பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன், இதோட சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படி நல்லா வெந்த பக்குவத்தில் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறங்க. ஏன்னா கீரையை மசிக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறோம். இவ்வளோ தாங்க தண்ணி ஊற்றணும், தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. அந்த கீரை முழுகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினா போதும். அப்படியே மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இது போல் கீரையை மசியெல்லாம் பண்ணி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ மசிக்கிற பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கீரையில் முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா வெந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே முதல்ல எண்ணெயில் வேக விட்டு வதக்கியிருக்கோம். இப்போ தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். எண்ணெயிலலாம் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வாசனை வர அளவுக்கு விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் 2 உடச்சி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம முதல்ல பச்சை மிளகாலாம் போட்டு வேக விட்டுருக்கிறதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தா போதும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறலாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க கீரைக்கு, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு கொடுத்துக்குறோம். இதை அப்படியே நம்ம மசிச்சு வச்சுருக்க கீரையில் கொட்டிக்கிடலாம். இதை கீரை கடையில் மண் சட்டியில் நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது, சட்னி மாதிரி ஆகிடும். இது போல் நம்ம மண் சட்டியில் போட்டு நம்ம நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கிறணும். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க, நம்ம வேக வச்சுருக்க தண்ணி தான். பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.